வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போறோம். எங்க வீட்டு சண்டே லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு வீலாக போட்டிருக்கிறேன். லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை, முருங்கைக்கீரை சாம்பார், ரசம். சமைக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு பருப்பை வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். முருங்கைக்கீரையை அப்படி அப்படியே அலசி வச்சாச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் செய்யறது ரொம்ப சிம்பிளானது தான். அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கங்க. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வெங்காயம் மட்டும்தான் போட போறோம். அதனால வந்துட்டு அது வதங்குற அளவுக்கு, வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார பருப்பையும் ரெடி பண்ணிக்குவோம். தண்ணி கரெக்டா வச்சதுனால கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி வச்சா அது வந்து விசில் வர்றப்ப பொங்கி அடுப்புல ஊத்திடுது. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப 3 கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்தினதும் சாம்பார் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்ப சாம்பார் தூள் போட்ட பிறகு அது வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப கீரையை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. சாம்பார் கொதிக்குது. வெங்காயமும் சாம்பார் தூளும், வெங்காயம் நல்லா வெந்துடணும். சாம்பார் தூளோட பச்சை வாசனை போயிடணும். அப்ப வந்து கொஞ்சமா சோம்பை வந்து இடிச்சு போட்டுக்கங்க சாம்பார்ல. இந்த சாம்பாருக்கு சோம்பு போட்டீங்கன்னா வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். இதே காய்கறி மற்ற சாம்பாருக்கு எல்லாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து சோம்பு வாசனை வந்து சாம்பார் நல்லா இருக்காது. இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இடிச்ச சோம்பை சேர்த்துக்கங்க. சோம்பு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வந்து கொதி வந்த பிறகு அலசி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து 1 நிமிஷம் கொதி வர்றப்ப பாத்தீங்கன்னா சோம்போட வாசனை நல்லா வரும். இப்ப வந்து அலசி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கங்க. கீரையை சேர்த்த பிறகு ஒரு கிண்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துல கீரை வந்து வெந்துடும். அப்புறம் தாளிச்சு கொட்டி சாம்பாரை இறக்கிட வேண்டியதுதான். அது ரொம்ப சிம்பிளானது, குயிக்காவும் செய்யலாம். கீரை வெந்ததும் பருப்பு சேர்க்க சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி சொன்னப்ப. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு தண்ணி வந்து நான் ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். எப்பயுமே வந்து பருப்பு தண்ணி இருக்கிறப்ப எடுத்துக்குவேன். ரசம் வந்து ஒரு கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு தண்ணி சேர்க்கும் போது. இப்ப கீரை போட்டு வந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே பருப்பை சேர்த்துக்கங்க. பருப்பு சேர்த்ததும் சாம்பாரை நல்லா கொதிக்க விட்ட பிறகு தாளிச்சு கொட்டி இறக்கிட வேண்டியதுதான். இப்ப வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. கீரை சாம்பார், கீரை வகை எந்த மாதிரி செஞ்சாலும் எல்லாமே வந்து நம்ம மதியான நேரத்துல செஞ்ச உடனே சூடா சாப்பிடுறது மாதிரி இருக்கிறது நல்லது. கீரையை திரும்ப திரும்ப சூடு பண்ணணும்னா சத்தெல்லாம் போயிடும். அதனால செஞ்ச உடனே சாப்பிடுற மாதிரி இப்ப வந்து வீக்கெண்ட்லயோ இல்லாட்டி வந்து லீவ் நாள்ல எல்லாம் எங்க வீட்டுல கீரையை செய்வோம். சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளார சாம்பார் தாளிக்கிறதுக்கு பின்னாடி அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வடகம் போட்டு தாளிக்க போறேன். கீரைக்கெல்லாம் வந்து வடகம் போட்டு தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வடகத்தை பத்தின டீடைல் வந்து என்னோட காரக்குழம்பு வீடியோல சொல்லியிருக்கிறேன். அப்படி வடகம் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு எடுத்துக்குங்க. சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப வடகத்தை போடுறேன். வடகம் பொரிஞ்சதும் எடுத்து சாம்பார்ல சேர்த்துற வேண்டியதுதான். வடகம் பொரிஞ்சிருச்சு. சாம்பார்ல சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த கீரை சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், சீக்கிரமா செஞ்சிடலாம். சாம்பார் செஞ்சாச்சு. அடுத்து வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை.
வாழைக்காயை தோல் எடுத்துட்டு வட்ட வட்டமாவோ இல்லை உங்களுக்கு வேணுங்கிறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயை எப்போதுமே வெட்டினதும் தண்ணீரில் போட்டு வச்சிருங்க. வாழைக்காய் வறுவலுக்கு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை கொஞ்சம் தாராளமா ஊத்திக்குங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம வாழைக்காயை வடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மிளகு போட்டுக்கங்க. வெறும் மிளகு மட்டும் போட்டுதான் இந்த வாழைக்காய்க்கு தாளிக்க போறோம். மிளகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. மிளகு பொரிஞ்சு வருது, இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் வாழைக்காயையும் சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை சேர்த்ததும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு எண்ணெயிலேயே நல்லா ஒரு கிண்டி விட்ட பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். காரம் என்ன வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்த பிறகு வாழைக்காயில நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. வாழைக்காய் உடையாம பொறுமையா நிதானமா கிண்டி விடுங்க. மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வாழைக்காய் வேகிறது மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. வாழைக்காய் வெந்துகிட்டு இருக்கட்டும். அரைச்சு ஊத்துறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். காரம் அதிகமா வேணுங்கிறவங்க தேங்காயை கம்மியா போட்டுக்கோங்க. இல்ல காரம் கம்மியா வேணுங்கிறவங்க தேங்காய் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் தேங்காய் பிடிக்குதோ அதுக்கு தகுந்தது மாதிரி அளவு சேர்த்துக்கங்க. தேங்காயை துருவி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். அதோட 2 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கிறேன். இப்ப இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு வாழைக்காயில சேர்த்துடணும். வாழைக்காயில இருக்க தண்ணி எல்லாம் சுண்டின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் இவ்வளவு சிகப்பா இருக்கேன்னு பார்க்காதீங்க, மிளகாத்தூள் அதிகமா இருக்கும்னு. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதனால உங்களுக்கு கலர் அதிகமா தெரியும், ஒழிஞ்சு காரம் கம்மியா தான் இருக்கும். தேங்காயை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருங்க, இனிமேட்டு அடி பிடிச்சிரும். இது வந்துட்டு என்ன சொல்றது, தேங்காயும் வந்து பூண்டும் பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கிட்டு என்ன மாதிரி ஃப்ரையா இன்னும் கொஞ்சம் வேணுமா இல்ல இந்த பதத்துல வேணுமாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணிடுங்க. வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது மிளகு தனியா எடுத்து வைக்காம சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோல காட்டுறேன். அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுக்குள்ளார கிச்சன்ல இருக்க ஜாமான்லாம் ஊற ஒதுங்க எடுத்து வச்சிடலாம். எங்க லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னென்ன செஞ்சிருக்கோன்னு ஒரு தடவை பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார், வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை, ரசம், நல்ல சூடா சாதம், அப்பளம். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.